திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் கனிமொழி கருணாநிதி மதுரையில் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்புகள் தேர்தல் அறிக்கையில் முக்கிய இடம் பிடிக்கும் என்றார். ராமநாதபுரம் மீனவர்கள், தஞ்சை விவசாயிகள் மற்றும் மதுரை தொழில்துறையினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான தாமதத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததே காரணம் என்று கூறிய அவர், அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளை மறுத்தார். மேலும் சிறுபான்மையினர் விவகாரம் குறித்து பேசிய கனிமொழி, தமிழகம் அவர்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருப்பதாகவும், பாஜக ஆளும் மாநிலங்களில் அவர்களின் நிலை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த முறை அளித்த வாக்குறுதிப்படி மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும், மதுக்கடைகள் தொடர்பான கொள்கை முடிவுகள் வரவிருக்கும் தேர்தல் அறிக்கையில் விரிவாக இடம்பெறும் என்றும் தெரிவித்தார். என்ன உண்மை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை பார்த்தா எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது நிச்சயமாக நியாயமாக. முதலமைச்சர் ஆய்வு செய்யறதை விட அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னைக்கு ஆய்வு செஞ்சிருக்காங்க. நீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த தொடங்கி இருக்கீங்க. பல்வேறு மாவட்டங்களுக்கு எடுத்திருக்கீங்க. பெரும்பாலும் அவங்க தேர்தல் கோரிக்கை என்னவா இருக்கு, டிமாண்ட் என்னவா இருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், தேவைகள் அப்படிங்கிறது வெவ்வேறாக இருக்கு. இப்போ ராமநாதபுரத்துல மீனவர்களுடைய கோரிக்கைகள் அதிகமாக இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அவங்களுடைய இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய இப்ப தஞ்சாவூர் பகுதியில் விவசாயிகளுடைய கோரிக்கைகள் அதிகமாக. அதனால ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு விதமான வேறுபட்ட கோரிக்கைகள். மதுரையில இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்ற விஷயங்களை நீங்க தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக பண்ணலாம். கடந்த முறை உங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரு பிரதானமா இருந்தது. அந்த மதுக்கடைகளை படிப்படியா குறைப்பது சொன்னீங்க. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய மக்கள் தான் மதுக்கடைகள் சம்பந்தமே கோரிக்கை வச்சிருக்கிறாங்களாங்க? இல்லை, இன்னைக்கு யாருமே. அதே மாதிரி இப்போ கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் கொடுக்குறாங்க? கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் அரசு கொடுத்துருக்கா வெள்ளை அறிக்கையா விடணும்னு சொல்லி நம்மளே கேட்கிறேன். எதுவுமே பண்ணல அவங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவர் பாவம் அரசியல்ல இருந்தே ஒதுங்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் அவரை இருக்கீங்க? சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அவங்களுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எந்த மாநிலத்துல சிறுபான்மையினர் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்றேன். அவரை ஆய்வு பண்ண